Dear friends, இன்னைக்கு நான் Dynamite shrimp செய்ய போறேன். இது வந்து நான் வெஜிடேரியன் எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஏன்னா இது கிறிஸ்பியா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ், அப்புறம் ஒரே ஒரு எக்கை வந்து கிராக் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் அண்டு 1 பிஞ்ச் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதையும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா அந்த ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 ஃப்ளவரும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த ப்ரான்ஸ் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா அதில் வச்சிடலாம். நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனது நம்ம அதை எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு கப்பில் மாற்றிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மயோ சாஸை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இதுக்கு மேலே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண செஸ்மி சீட்ஸும் கொஞ்சமாக கொரியாண்டரும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.